ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்னேசி டாக்ஸ் தமிழ் பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட்டை தொடங்குறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட்னா முதல் பாகம், ஒன்றாவது எபிசோட், ஒன்றாம் நம்பர் எபிசோட். சரி, ஏதோ ஒன்று வச்சுக்கலாமே. இன்னைக்கு யார் நம்ம கூட இணைஞ்சிருக்கா? இதோ வருகிறார் நமது அஞ்சா நெஞ்சன் இஞ்சி இடுப்பழகன் சுதன். சுதன் யாருன்னு கேட்டிங்கன்னா, சுதன் நம்ம தமிழ் காமெடி கிளப்போட கண்டென்ட் ரைட்டர். வணக்கம் ஸ்னேஜி. வணக்கம். என்ன இந்த ஸ்னேஜி டாக்ஸ் அழைச்சதுக்கே ரொம்ப 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 நன்றி ஸ்னேஜி. இங்கே வர வைக்கிறதுல நாங்கள் மிக பெருமை அடைகிறோம் சுதன். நம்ம இன்னைக்கு சித்திரை புத்தாண்டு இன்னைக்கு முதல் எபிசோட் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே அந்த வைபே அப்படியே கொப்பன்னு ஜிவ்வுன்னு இருக்குது. சரி சொல்லுங்க, இந்த சித்திரை புத்தாண்டுனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஸ்னேஜி, சித்திரை பிறந்தாச்சு. ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, சித்திரை பிறந்தாச்சு, நம்ம துன்பங்கள் எல்லாம் இறந்தாச்சு, கஷ்டங்கள் வந்தாலும் மூணில்லா சேச்சி பார்த்துங்களேன். நீங்க டிக்டாக் பார்த்து நிறைய கெட்டு போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சுதன். பட் இருந்தாலும் நம்ம நேரம் நம்ம டாபிக் விட்டு ஓட விடாம, இந்த சித்திரை புத்தாண்டுனா உங்களுக்கு என்ன பாட்டு ஞாபகம் வருது? இல்லை ஸ்னேஜி, சத்தியமாக எனக்கு சித்திரை புத்தாண்டு வரும்போது எந்த பாட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன பாட்டு ஞாபகம் வருது? ஆக்சுவலி எனக்கு எந்த பாட்டு ஞாபகம் வரல. உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். இதை கேட்கறது தானா இந்த கேள்வி? ஸ்னேஜி, எனக்கு சித்திரை புத்தாண்டுன்னு வந்துச்சுன்னா மொத ஞாபகம் வருது நம்ம அம்மா மூஞ்சி தான் ஸ்னேஜி. கிரேட். ஏன்னா அவங்க தான் எப்படி பார்த்தாலும் நம்ம காலாங்காத்தால எழுப்புவாங்க. ஸோ எழுப்பின கையோட நான் என்ன பண்ணிடுவேன்னா, கடைன்னு போயிட்டு சாமி கும்பிட்டுருவேன். குளிச்சு கடன்னு சாமி கும்பிட்டு கிடுக்கிடுன்னு நான் கிச்சனுக்கு ஓடிட்டு பந்தியில் உட்காந்துருச்சு. ஏன்னா நான் அப்படி அந்த பந்திக்கு நான் போய் சேரலைன்னு வச்சுக்குங்களேன், முடிஞ்சு அவ்வளோதான். ஏன்னா நான் பந்திக்கு போய் சேரலைன்னா என் சாப்பாடு என் வீட்டில் எங்கள் அம்மா எடுத்து காக்காக்க போட்டுருவாங்க. எனக்கு ஞாபகம், சித்திரை புத்தாண்டு வந்துட்டா சாமி கும்பிடுறது, அடுத்து சாப்பிட்றது. சரி ஸ்னேஜி, இப்போ சித்திரை புத்தாண்டுன்னு வரும்போது இந்த சித்திரை புத்தாண்டுக்கு உங்களுக்கு நீங்க என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்னா, தளபதி பீஸ்டும் கேஜிஎஃப் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்க 2 கும்பல் பிஞ்சிருக்கோம். இளைய தளபதியா இல்ல ராக்கிங் ஸ்டாரா, பியோவா இல்ல யோக நடராஜ சித்தரா, அந்த மாதிரி இந்த பல குழப்பத்துக்கு மடியிலன்ட்ட சில குழப்பத்துக்கு நடுவுல நம்ம சிக்கி சின்ன பண்ணமா இருக்கோம். உண்மைதான் ஸ்னேஜி, நீங்க சொல்றது நான் 100% நான் எக்ரி பண்ணுவேன். ஏன்னா இந்த இங்கிலீஷ் நியூ இயர் வந்துட்டாலே நம்ம மக்கள்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெஸ்டர்னஸாக மாதிரி ஒரு மாதிரி குடியோட போயிடுவாங்க. தமிழ் நியூ இயர் வரும்போதே, நம்ம சித்திரை புத்தாண்டு வரும்போதே கோயில், குடும்பம், குடுத்தனம் இருந்து நம்ம கொஞ்சம் ஹோலியாக போயிடும். ஸோ ஒன்று ஒரு எக்ஸ்ட்ரீம், இது கொஞ்சம் ஹோலியான எக்ஸ்ட்ரீமில் போயிட்டு இருக்கு. கிரேட். நான் எப்படி இருக்கேனே கண்டுக்காம வருஷம் கணக்காக ஒருத்தர் இருப்பான். ஆனால் அந்த வருஷத்துக்கு இந்த மாதிரி இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது இல்லை, தீபாவளி, நியூ இயரு, அப்போ ஒரு மெசேஜ் வரும், ஃபார்வர்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார்வர்டட் மெசேஜ் ஒன்று வரும். அதில் ஒரு இமேஜ் இருக்கும், ஃபுல்லாக தமிழில் தான் எழுதியிருக்கும். சரி, மரியாதைக்கு நம்ம எப்படி டைப் பண்ணி அனுப்புறது? அட்லீஸ்ட் ஒரு வாய்ஸ் நோட் ஆச்சும் கொடுத்துருக்கலாமே. மச்சான் ஹாப்பி தமிழ் நியூ இயர், ஹாப்பி புத்தாண்டு வாழ்த்துக்கள், அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம். பட் நான் என்ன செய்வேன், ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ்னு ஏதாச்சும் ஒரு குரூப்பில் இருக்கும்ல, அந்த மெசேஜை நான் அவங்களுக்கு அனுப்பிடுவேன். இல்லாட்டி நம்ம அவங்க அனுப்புகிற மெசேஜை திருப்பி அனுப்பலாம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, சேம் டு யூ தான் அர்த்தம். ஐயோ ஸ்னேஜி, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஸ்னேஜி, இந்த பிடிக்காத ஒரு விஷயமே இந்த வாட்ஸ்அப்லயும் இந்த இன்ஸ்டால நடக்கிற இந்த பெரிய பெரிய அலப்பறைகள் இருக்குல்ல, அதுதான் என்னால தாங்கிக்க முடியாது. இந்த இன்ஸ்டால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போஸ்ட் வரும். அந்த போஸ்ட் ஃபுல்லாவே நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி கோலம், பின்னாடி கணேசர் விநாயகர் போட்டோ, பின்னாடி மயிலு, எப்படி சொல்றது, ஒரு டிஃப்ரெண்டான டிசைன்ல அவங்க எல்லாமே இந்த இன்ஸ்டா ஸ்டோரியில திறந்தா போதும், இன்ஸ்டா ஸ்டோரி காலிலேருந்து கடைசி ராத்திரி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கிலீஷ் நியூ இயர்னே வச்சுக்குவோமே, நியூ இயர் நியூ மீ, நான் இந்த வருஷத்துலேருந்து இந்த விஷயம்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சில பேர் கிளம்பியிருப்பாங்க. அது நம்ம எங்கேயும் பார்க்க வேணாம், நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ், அதில் பார்த்தாலே நம்ம பார்த்துடலாம். ஓகே, இவங்க இந்த நியூ இயர்லேருந்து மாற போகிறாங்க, இந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் விட போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் அவங்க அது என்னவா எடுத்துக்கிறாங்கன்னா, அந்த இங்கிலீஷ் நியூ இயர் வாழ்க்கையில் எப்போதும் நம்மளுக்கு 2வது சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம இது ஒரு செகண்ட் சான்ஸாக யூஸ் பண்ணலாம். அப்பயும் அது நடக்கலையா, யாரை நம்ம ஒரே ஒரு ஆளை தப்பு சொல்லலாம், நீங்க போயிட்டு உங்க பாத்ரூம் கண்ணாடியை பாருங்க, அவங்க மட்டும்தான் இதுக்கு முழுக்க பொறுப்பு. நீங்க சொல்றது நான்
100% நான் அக்ரி பண்ணுறேண்ணே. அதுக்கு செகண்ட் சான்ஸாக தான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தமிழ் நியூ இயர் வருது. ஸோ சித்திரை புத்தாண்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்களேன். நியூ இயர் நியூ மீன்னு சொல்கிறது வந்து நீங்கள் சித்திரை புத்தாண்டில் வந்து புது வருஷம் புது நான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல பெரிய எடுத்துக்காட்டு எங்கேயோ பார்க்க வேணாம் சுதன். ஆக்சுவலி நம்மளே இந்த பாட்காஸ்டை எப்பயோ ஆரம்பிக்க வேண்டியது இப்பதான் ஆரம்பிக்கிறோம். ஆனால் என்னன்னா நம்ம வச்சிருந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அதில் வந்து நம்ம சேர்ந்துட்டோன்னு வந்து நம்ம கொஞ்சம் பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சரி சொல்லுங்க சுதன், இன்னைக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கீங்க நம்ம பாட்காஸ்ட்க்கு. இந்த புத்தாண்டு அன்னைக்கு என்ன விஷயம் செய்யலாம், என்ன விஷயம் செய்யக்கூடாது, அது டூ அண்ட் டோன்ட்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இந்த புது வருஷம் அன்னைக்கு நம்ம இந்த விஷயத்தை எவ்வளோ பாசிட்டிவாக நம்ம எடுத்து செய்யணும், இந்த விஷயத்தை நம்ம இப்படி பார்க்க வேணாம் அப்படின்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க சுதன்? ஓகே, என்ன நம்ம வந்து இந்த சித்திரை புத்தாண்டுக்கு வந்து இந்த என்ன விஷயம் வந்து நீங்கள் பண்ணலான்னா, நீங்கள் வந்து வந்து காலைல எழுந்திரிச்சோன்னே தயவு செஞ்சு குளிங்க. அதை ஒண்டி தயவு செஞ்சு பண்ணுங்க. காலைல நீங்கள் எழுந்திரிச்சக்க விட நம்ம குளிக்கிறது வந்து நம்மளுக்கு நல்லதோ இல்லையோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வந்து நீங்கள் எல்லாமே வந்து குளிங்க. குளிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அடுத்து வந்து நீங்கள் போய் சாமி கும்பிடுங்க. நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறையிலையோ இல்லை கோயிலில் போய் சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிட்றது வந்து ஒரு நல்ல விஷயம். ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. இதை வந்து தயவு செஞ்சு பண்ணுங்க. நீங்க வந்து இந்த யூனிவர்ஸ்க்கோ இந்த நேச்சருக்கும் வந்து நீங்க வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுங்க. குடும்பத்தோட வந்து நீங்க ஒன்னா உட்காந்து நம்ம ஸ்னேஜி சொன்ன மாதிரி பீஸோ இல்லை கேஜிஎஃப்ஓ நீங்க போய் பாருங்க. முடிஞ்சா 2 படத்தையும் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சுருக்கமாக சுதன் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஹைஜீனை கடைப்பிடிங்க, அட் தி சேம் டைம் குவாலிட்டி ஹவர்ஸை ஸ்பெண்ட் பண்ணுங்க ஃபேமிலி கூட. ஓகே ஸ்னேஜி, இன்னொரு விஷயம் வந்து இந்த சித்திரைக்கு வந்து நம்ம ராசி பலன் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான விஷயம். ஸோ நீங்கள் வந்து ராசி பலன் பார்க்குற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? என்ன சுதன் இப்படி கேட்டுட்டீங்க? ராசி பலன் தான் வந்து சித்திரை புத்தாண்டிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். ஏன்னா இந்த வருஷம் வந்து அவங்க புதுசாக நம்ம ராசிக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல போகிறாங்க. அதை கேட்குறதுக்கு நிறைய பேர் ஆவலாக உட்காந்துருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தன். ஆக்சுவலி அவங்க ஜெனரலான விஷயம் தான் சொல்கிறாங்க. இந்த டைம் நீங்கள் இந்த விஷயத்த கரெக்டாக பார்த்துக்குங்க, கடன் கொடுக்காதீங்க, கடன் அன்பை முறிக்கும், நண்பருக்கு எதுவும் கொடுத்துடாதீங்க, திருப்பியும் வாங்க முடியாது, அவன் உங்கள் ஃபோனை பார்த்துட்டு சைலண்ட் மோட்டில் போட்டு தெரியாத மாதிரி இருப்பான், அவசியம் என்ன பிளாக் கூட பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயம் தான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் போகும்போது ஓரமாக போங்க, ஓரமாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம புள்ளிலே ஓட்டி போக முடியும்? நம்ம தான் ரோட் டேக்ஸ் கட்டுறோமே, நம்ம ரோட்லேயே ஓட்டிகிட்டு போகலாம், பட் கவனமாக போகணும். இதெல்லாம் நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்கிறது தான். இது அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு வந்து அந்த கடவுளே வந்து சொன்ன மாதிரி நம்ம ராசிக்கு இது தான் நடக்க போகுதுன்னு 100% நம்பி, ஸோ அந்த இடத்துல நம்ம அதை நம்புகிறோம் பாருங்கள். ஸோ அதுதான் நடக்கும். நீங்கள் சொல்கிறது வந்து நான் ஏற்றுக்கிறேன் ஸ்னேஜி. ஏன்னா வந்து அந்த ராசி பலன் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான். அவங்க சொல்கிறது வந்து ஜெனரல் சொல்கிற நல்ல விஷயம். அந்த நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அது நீங்கள் ஒழுங்காக நீங்கள் வீட்டிலே அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்டாலே நீங்கள் ராசி பலன் பார்க்க வேணான்னு அர்த்தம். ஏன்னா அவங்க சொல்கிறது பாதி விஷயம் அங்கே தான் இருக்குது. சரி ஸ்னேஜி, இந்த சித்திரை புத்தாண்டுக்கு நீங்கள் எந்த விஷயத்தை வந்து நீங்கள் தவிர்ப்பீங்க? அதாவது உங்கள் ஸ்டைலில் சொன்னால் எந்த விஷயத்த பண்ணப்படாது? சுதன் பை ரைட்ஸ் பார்க்க போனால் நான் தான் உங்களை இன்டர்வியூ பண்ணோம். ஏன்னா நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, நம்ம எது செய்யக்கூடாது அதை பற்றி யோசிச்சோமா? எது செய்யக்கூடாது? ஓகே, இந்த மொட்டை கிரீட்டிங்ஸ்லாம் என்னென்னா, நம்ம விஷஸ்ஸு இது சும்மா ஒரு ஃபார்வர்ட் மெசேஜாக அனுப்பாமல், நம்ம பெரியப்பா இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, வீட்டில் பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க, சொந்தக்காரவங்க, க்ளோஸான ரிலேட்டிவ் யார் வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்பி ஒரு சின்ன டைப் மெசேஜ் இல்லை கால் பண்ணி சொன்னாலே அதுவே மிக சிறப்பு. நான் ஏன் சொல்கிறேன்னா, பெரியவங்க கண்ணுக்கு நம்ம ஸ்டீல் குழந்தைங்க தான். ஸோ அந்த மரியாதைக்கு நம்ம வந்து சித்தப்பா புத்தாண்டு வாழ்த்துக்கள், அந்த பெரியப்பா புத்தாண்டு வாழ்த்துக்கள், அப்போ அவங்க கண் கலங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஓடும். இந்த மாதிரி வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த டைம் தான் நம்ம விஷஸ்ன்னு ஒரு விஷயத்தை செய்ய முடியும். ஸோ இந்த நாள் வந்து அழகான நாள், இதை அழகாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம முன்ன வந்து அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தோம். நம்மளுக்கு வந்து இந்த மொபைல் ஃபோன், இந்த வாட்ஸ்அப் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் போது நம்ம எல்லாமே கால் பண்ணி தான் விஷ் பண்ணோம். ரைட். ஆனால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, எல்லாமே ரொம்ப நம்ம ஈஸியாக எடுக்கக்கூடாது. சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விஷ் பண்ணால் தான் அது வந்து ஒரு மீனிங் இருக்கணும். as years pass வந்து நம்ம இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம நிறைய பேர் வந்து மறக்கிறோம். நம்ம அந்த இம்பார்ட்டன்ஸும் வந்து நம்ம மறக்க வேணாம். ஏன்னா சித்திரை புத்தாண்டு வந்து ஆமாம் கரெக்டாக தான், அது ஒரு நாளாக கடந்து போகலாம். பட் அந்த நாள் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சால் வந்து இந்த நம்மளோட நாள் வந்து நம்மளோட இயர் வந்து இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொன்னால்
நம்ம நல்ல விஷயம் நிறைய விஷயம் பண்ணலாம். ஓகே சுதன், இன்னைக்கு வந்து நிறைய நம்ம விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். எது செய்யலாம், எது செய்யக்கூடாது. இந்த வருஷம் நம்மளுக்கு என்ன ஸ்பெஷல்? ஆக்சுவலி வருஷத்தில் என்னன்னாலும் நம்மளுக்கு ஸ்பெஷல் தான். பட் இந்த அன்னைக்கு நம்மளுக்கு டபுள் ஸ்பெஷல்னே வச்சுக்குவோமே. டபுள் ஸ்பெஷல்னா அந்த நம்லி பர்கர்னு நினைக்காதீங்க. அது ரைட். ஓகே கைஸ், இந்த நிகழ்ச்சியோட ஒரு நிறைவுக்கு வந்துட்டோம். எனி ஐடியாஸ், இந்த டாபிக்ஸ் நீங்கள் 4 பண்ண பேசலாம் ஸ்னேஜி. நீங்கள் ஒன்று இப்படி செய்யலாம், நீங்கள் அப்படி செய்யலாம், நீங்கள் சுதனை வந்து இப்படி சொல்லிடக்கூடாது, சுதன் பாவம் அவர் அழுகுவார், அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் இந்த குமரல்கள் ஏதாச்சும் நீங்கள் எனக்கு சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்னேஜி வியூஸ் அதில் வந்து நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம். ஸோ உங்களோட காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து 100% அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஓகே சுதன், இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் என் கூட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்ததுக்கு முதல் நன்றி. கேட்குற எல்லா ஸ்னேஜி டாக்ஸ் இதயங்களுக்கும் என்னோட எல்லா அண்ணன் அண்ணி அக்கா தங்கச்சி சித்தப்பா சின்னம்மா எல்லாத்துக்கும் வந்து நான் என்னோட இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்வு அண்ட் விஷிங் ஹாப்பி சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்படி நான் ரெண்டையும் கலந்து சொன்னேன்னா இல்லையா? ஒன்று தமிழில் சொல்லிடலாம், இல்லை இங்கிலீஷில் சொல்லிடலாம். ஸோ இது ரெண்டும் கலந்து சொன்னால் உங்களுக்கு அட்லீஸ்ட் புரியுதுல்ல. அதுதான் நம்மளோட கனெக்ஷன். நம்மளுக்கு ரெண்டு லாங்குவேஜும் புரியுது. தேங்க்யூ கைஸ், சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்னேஜி.